पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு சதாசிவ பிரம்மேந்திர எழுதின யோக சுதாகரம் விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். யோக விருத்தி மூணாவது சூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா ஒரு சின்னதா இருக்கு பாருங்க. நான் மூணாவது முடிச்சாச்சுன்னு நினைச்சிட்டேன், 2 தான் முடிச்சிருக்கோம். கேதே கிளேஷாஹா, கிளேஷங்கள் எவைகள்? கேதே கிளேஷாஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளேஷங்கள் எவைகள்? கியந்த எத்தனைகள், எத்தனை எண்ணிக்கை, கவுண்டிங் எத்தனை? இது அபேக்ஷாயமாக. இது மாதிரி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போன சூத்திரம் 2வது சூத்திரத்துல சமாதி பாவனார்த்தஸ்ச கிளேஷ தனுகரணார்த்தஸ்சன் இருக்கு. கிரியா யோகமானது சமாதியை அடையிறது தான், அது பாவிக்கிறது தான் அதுக்கு பிரதான பிரயோஜனம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? அது சமாதியை பண்றதுக்கு அப்படின்னா கிளேஷங்களை தனுகரணம் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே வந்து ஸ்டூடெண்ட் கேட்கிறார், சுவாமி கிளேஷம்னு சொன்னீங்களே சுவாமி, கிளேஷம்னா என்ன? கேதே கிளேஷாஹா, கிளேஷங்கள் என்ன? கியந்த இதி அப்படின்னா எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க. இது அபேக்ஷாயாம். யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3வது சூத்திரம் ஆரம்பிக்குது. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ வினிவேஷாஹ
பஞ்சக்லேஷாः அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாः பஞ்சக்லேஷாः. அவித்யா இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. மூணாவது சூத்திரத்துல வெறும் உத்தேசம், அதாவது வெறும் வந்து பாத்தீங்கன்னா நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசம்னு ஒரு லட்சணம் இருக்கு. தர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்ல போறோமோ அதை வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே நாம மாத்திரமா சொல்றது. இந்த மூணாவது சூத்திரத்துல நாம மாத்திரம் சங்கீர்த்தனம். அதனால இதுக்கு என்ன பேரு? உத்தேச சூத்திரம் அப்படின்னு பேரு. உத்தேசம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம மாத்திரம் சங்கீர்த்தனம், வெறும் பேர் மட்டும் சொல்றது. எது பேரு? அவித்யா. கிளேஷம்னா என்னது? அவித்யான்னு ஒரு கிளேஷம், அஸ்மிதான்னு 2 கிளேஷம், ராகம்னு 3 கிளேஷம், துவேஷம்னு 4 கிளேஷம், அதுக்கப்புறம் அபினிவேஷம்னு 5 கிளேஷங்கள். பஞ்ச கிளேஷாகா அப்படின்னு முடிச்சாச்சு. பாஷிக்கு வந்து விருத்தி. விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார்? அதுதான் லட்சணம் சொல்றார். புருஷம் கிளேஷயந்தி துக்க ஆகுர்வந்தி இது கிளேஷா. புருஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளேஷயந்தி, கிளிஷ் தாத்தே கஷ்டே அப்படின்னு அர்த்தம். கிளிஷ்னு ஒரு தாத்து இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளேஷ அர்த்தம். கிளேஷம்னா என்ன அர்த்தம்? கஷ்டே, கஷ்டப்படுத்துறது, கிளிஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளிஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளேஷயந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளேஷம் பண்றது, கிளேஷப்படுத்துறதுன்னா கஷ்டப்படுத்துறது, துக்கப்படுத்துறது. அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள். எதெல்லாம் நம்மளை துக்கப்படுத்துதோ அதெல்லாம் கிளேஷங்கள் அப்படின்னு பேர். மொத்தம் எத்தனை? எந்த துக்கத்தை வேணா உலகத்துல எடுத்துங்க, உலகத்துல இருக்கிற எல்லா துக்கங்களுக்கும் காரணம் என்னது? இந்த 5 துக்க காரணம் தான். புரிஞ்சாச்சு. தே பஞ்ச இத்தியர்த்தக. இவைகள் எத்தனை பாப்புன்னு கேட்டீங்கன்னா இவைகள் பஞ்ச இத்தியர்த்தக, 5 விதமானவை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது சூத்திரம் ஆரம்பிக்குது. உத்தேசம் சொல்லியாச்சு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பேர் மட்டும் சொன்னா வந்து வஸ்து சுத்தி ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேர் மட்டும் சொல்றதுனால ந பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்திகி. நீங்க பேர் மட்டும் சொல்லிட்டு போனா வஸ்து என்னன்றது சித்தி ஆகாது. அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு லட்சணத்தை சொல்லணும். எந்த வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு லட்சணத்தை சொன்னாதான் அதை நம்ம சித்தப்படுத்த முடியும். அதனால 2வது சூத்திரம், இந்த 4வது சூத்திரம் சொல்லுது. 3வது சூத்திரம் உத்தேசம் சொல்லியாச்சு, 4வது சூத்திரம் லட்சணம் சொல்ல ஆரம்பிக்குது. என்னென்ன லட்சணம்? முதல்ல அவித்யா. அவித்யா க்ஷேத்திரமுத்தரேஷாம், அவித்யா க்ஷேத்திரமுத்தரேஷாம் பிரசுப்ததனு விச்சின்ன உதாராணாம், பிரசுப்ததனு விச்சின்னோதாராணாம் அவித்யா க்ஷேத்திரமுத்தரேஷாம் பிரசுப்ததனு விச்சின்னோதாராணாம் சூத்திரம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? ஒரு முதல்ல ஒரு அவதாரிக்கை எழுதியிருக்கா, அதை படிச்சிருக்கு. அத உத்தேசத்தை சொன்னதுக்கு பிறகு அஸ்மிதாதீனாம், அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் 4 கிளேஷங்கள் இருக்கா. அதுக்கு அவைகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்மிதாதீனாம் அவித்யா நிதானத்துவம் ஆக. அவித்யா தான் நிதானம். நிதானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா காரணம். அப்ப அவித்யாவை காரணமாக சொல்றதுக்காக இந்த சூத்திரமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னது? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். உத்தரேஷம் அர்த்தம் அவித்யாக்கு பின்னாடி வரக்கூடியது உத்தரேஷாம்னு பேர். அவித்யாக்கு பின்னாடி எதெல்லாம் வந்துச்சு? அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம். இந்த 4த்துக்கும் அவித்யா தான் என்னது? க்ஷேத்திரம். வியாச பாஷ்யத்துல கரெக்டா போட்டிருந்தார், பிரசவ பூமி அப்படின்னு போட்டிருந்தார். அப்ப க்ஷேத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் லேண்ட். அந்த லேண்ட்ல இருந்துதான் இந்த மற்ற கிளேஷங்கள் எல்லாம் உண்டாகுது. சரி, அதுக்கப்புறம் எது உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த வாசனை, தனு வாசனை, விச்சின்ன வாசனை, உதார வாசனை, உதாரானாம் உதாரம். இவைகள் எல்லாத்துக்கும் எது? இந்த அவித்யா தான் க்ஷேத்திரம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வியாச பாஷ்யத்துல
4 × 4 போட்டிருக்கோம். அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டு பிரசுப்த தனு விச்சின்ன உதாரம் இந்த 4 × 4 போட்டீங்கன்னா 16 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும். உங்களுக்கு கிளேஷங்கள் 16 வெரைட்டி ஆயிடும். அஸ்மிதால பிரசுப்த அஸ்மிதா, தனு அஸ்மிதா, விச்சின்ன அஸ்மிதா, உதார அஸ்மிதா. அப்புறம் ராகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரசுப்த ராகம், தனு ராகம், விச்சின்ன ராகம், அதே மாதிரி உதார ராகம். துவேஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரசுப்த துவேஷம், தனு துவேஷம், விச்சின்ன துவேஷம், அதே மாதிரி உதார துவேஷம். அதுக்கப்புறம் அபினிவேஷத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசுப்த அபினிவேஷம், தனு அபினிவேஷம், விச்சின்ன அபினிவேஷம், அதே மாதிரி உதார அபினிவேஷம். மொத்தம் எத்தனை வெரைட்டி? 16 வெரைட்டி ஆயிடும். அப்போ இந்த 16 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவானது என்னவென்று வேதத்தோட கிளேஷங்களோட இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் விருத்திகாரர் சதா சுப்பிரமணியன் சொல்றார். பிரசுப்தாக தனவோ விச்சின்னா உதார அஸ்மிதாய சத்வார போட்ட. இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த தனு விச்சின்ன உதாரம் சொன்னமே, இது எல்லாம் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் யாரோட பிரான்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது ஆதயக சத்வார, இது எல்லாமே அஸ்மிதாதயக சத்வார. இதெல்லாம் அஸ்மிதா முதலியவைகள் தான். இவைகள் தான் வந்து 4ஆ பிரிஞ்சிருக்கிறது. வாசனைகள் தான் கிளேஷங்களா இருக்கு, கிளேஷங்கள் தான் திரும்ப அது வாசனைகளா மாறுது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஆசைன்றது என்னது? ராகம்ன்ற கிளேஷம். எங்க இருந்து வருது? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல இருந்து ராகம் வருது. ராகம் வந்ததுக்கு பிறகு அதை வந்து அந்த காரை நான் வாங்கி நான் என்ன பண்ணிட்டேன்? அனுபவிக்கிறேன். நல்ல கார், அருமையான கார் அப்படின்னு என்ஜாய் பண்றேன். சுகவாசனை உண்டாயிருமா? அப்போ வந்து டஸ்டர்னு ஒரு காரை வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது அது நல்லா எனக்கு பிடிச்சி அதுல இருந்து ஒரு சுகவாசனை உண்டாயிரும். டஸ்டரோட சுகவாசனை, ரெனால்டு கம்பெனியோட டஸ்டர் கார். சுகவாசனையா எங்க போய் உட்காரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல போய் உட்கார்ந்து அந்த சித்தத்துல இருந்து திரும்ப என்ன ஆகும்? ஸ்மிருதிக்கு வரும். நான் எதை அனுபவிச்சனோ அது ஸ்மிருதிக்கு வரும். ஸ்மிருதிக்கு வந்ததுக்கு பிறகு மெதுவா அது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பமாகும், எனக்கு திரும்பவும் அந்த கார் சுகம் வேணும் அப்படின்னு. அந்த திரும்ப கார் சுகம் வேணும் அப்படின்னு அந்த ராகமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா மனசுல வரும். அப்போ ஒரு ராகம் அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்து அடைஞ்சு சுகமாகும். அந்த சுகவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா வாசனையா பதிவாகும். அந்த வாசனை வந்து திரும்ப புத்திக்கு ஸ்மிருதியா வரும். ஸ்மிருதியில இருந்து திரும்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வேணும்னு ராகம் வரும். அப்ப புரிந்தவங்களுக்கு ராகம், ராகப்பட்டது ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக நம்ம கர்மம் பண்ணி அடைவோம். அடைஞ்ச விஷயத்தை வந்து அனுபவிப்போம். அனுபவிக்கும் போது சுகம் துக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது சித்தத்துல போய் பதிவாகும். அந்த சுக துக்க அனுபவம் சித்தத்துல இருந்து வெளியில வரும்போது அதுக்கு பேர் புத்திக்கு ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதியில இருந்து எனக்கு இது நல்லா இருக்கு, இது நல்லாலன்னு ஒரு சங்கல்பம், எனக்கு அது வேணும்ன்றது மனசுக்குள்ளார திரும்ப ராகமா துவேஷமா வரும். அப்ப ராகத்வேஷம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 வெரைட்டியா பிரிச்சிருக்கும். தேஷாம் இவைகள்ல உத்தரேஷாம் இவைகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணம் உத்தரேஷனா பின்னாடி இருக்கிற எல்லாத்துக்கும் அவித்யா பாவரூபோ விபரியா. அவித்யான்னு சொல்லக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு. காரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா போட்டார். பாவரூபோ, இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கேன். நஞ்சு சமாசத்தை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருக்கோம். நம்ம அங்க என்ன அர்த்தம் எடுக்கணும்? நஞ்சு சமாசத்துல அவித்யாரா எடுத்தா என்ன எடுக்கணும்? இல்லைன்னு அபாவ ரூபத்தை எடுக்க கூடாது, விரோதி அர்த்தத்தை எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தம் வித்யாக்கு விரோதி அவித்யா. பாவ வஸ்து, ஒரு வஸ்து இருக்கு, அவித்யான்னு ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். எது வரைக்கும் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞான பரியந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யாவை வந்து ஒரு வஸ்துவா ஸ்வீகாரம் பண்றோம். ஞானத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவித்யா ஒரு பாவ வஸ்து இல்லை.
அதே நேரத்துல யோகத்திலையும் சாங்கியத்திலையும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா காலத்திலையும் அந்த அவித்யான்றது ஒரு பாவ வஸ்து, அதுக்கு நாசம் இல்லை, அது நித்தியமானது. அப்ப ஆச்சாரிய சொல்லும்போது சொல்றாரு அவித்யா எப்படிப்பட்டது? பாவ ரூபம். பாவ ரூபம்னா ஒரு வஸ்து, எக்ஸிஸ்டா இருக்கிற வஸ்து, இருப்பு பொருள். அது மட்டும் இல்ல, அது என்னது அப்படின்னா விபர்யா, பொய்யறிவு. விபரியம்னா ஏற்கனவே நம்ம வந்து போட இதுல பார்த்துட்டோம். விபரியோ மித்யா ஞானம் பார்த்தோம்ல. அப்ப அவித்யானாலும் விபரியம்னாலும் மித்யா ஞானம்னாலும் எல்லாமே எதை குறிக்கும்? பொய்யறிவு தான் குறிக்கும். ஆயிடுச்சா? அதத்ரூப பிரதிஷ்டம். அதத்ரூபம்னா வேற ஒண்ணு இல்ல, வேற ஒன்னா தெரியறது. சிப்பியில வெள்ளி, கைத்துல பாம்பு, அதே மாதிரி காணல்ல ஜலம், இதெல்லாம் விபரியம்னு பேரு, மித்யா ஞானம்னு பேரு. இது மாதிரி இருக்கிறது எதுவோ அதுக்கு காரணமா இருக்கிறது தான் அவித்யா. ஆயிடுச்சா? அது சாக்ஷேத்திரம். இந்த அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கிளேஷங்களுக்கும் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா என்னது? அப்படியே வியாச பாஷ்யத்துல இருக்கிறது ஆச்சாரியர் இங்க கூப்பிட்டு பிரசவ பூமி, பிரசவிக்கிற பூமி. இந்த நெல்லெல்லாம் பிரசவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் எல்லாத்தையும் பிரசவிக்கிறது பூமி தானே. அதே மாதிரி இந்த கிளேஷங்கள் எல்லாத்தையும் பிரசவிக்கிறது இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய பூமி. அதனால்தான் நம்ம அம்பால வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்றோம்ல, துர்கை அம்மா, துர்கா அம்மா, அம்பாள், லலிதா அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. எதுக்காக சொல்றோம்? அம்மா அம்மா, அம்மா தான் பிரசவ பூமி. இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஜெகன் மாதா, எல்லாத்தையும் வந்து பிரசவிக்கிறா அம்மா, பெரிய அம்மா. இங்க பாருங்களேன், அருமையான பேரு. நம்ம அருணாச்சலேஸ்வரருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபித குச்சாம்பாள் அப்படின்னு. சின்ன ஆச்சரியம் பாருங்களேன். குழந்தை பெற்றாவே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணி தானே எல்லா குழந்தையும் நம்ம பால் குடிச்சதுன்னு வந்திருக்கோம் எல்லா ஊர்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசி. ஆனா அம்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க அம்பாளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யாருமே குடிக்காத ஸ்தனம் அம்பாளுக்கு. பாலையை குடிக்காம இந்த உலகத்தை பெற்று போட்டிருக்கு. அபித்த குச்சாம்பாள், பீத்த அபீத்த, குடிக்காமல். உண்ணாமுலை அம்மன் பேரு. அம்மாவுக்கு பேரு உண்ணாமுலை அம்மன். என்ன பேர் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எவனுமே பால் குடிச்சதே இல்லை. ஆனா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கா, இந்த மொத்த உலகத்தையும் பிரசவம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பக்தி பாருங்க, என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பால் குடிக்காத ஸ்தனங்களை வச்சிருக்கவன் அப்படின்னு பேர். பீத்த குச்சாம்பாள். சாக்ஷேத்திரம் பிரசவ பூமி. அம்பா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே வந்து பிரசவம் பண்றா, எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா பெரிய அம்மா. தத்திர பிரசுப்தத்துவம். இதுல வாசனைகளை பத்தி பேசும்போது வாசனைகள் தான் எதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். மனசுல இருக்கும்போது கிளேஷம், புத்தியில இருக்கும்போது அதுக்கு பேரு ஸ்மிருதி சங்கல்பம், அதே சித்தத்துல இருக்கும்போது அதுக்கு வாசனா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயாவது போய் வேதாந்தம் கேட்க போகும்போது இது இல்லை அது இல்லைன்னு ஏதாவது தப்பு தப்பா சொல்லுவாங்க. மூணு ஒண்ணுதான். வாசனாதான் வியக்தமாகும் போது, புத்தியில வியக்தமாகும் போது ஸ்மிருதி. தூக்கத்துல வாசனை இருந்துச்சா? தெரிஞ்சுதா? தூக்கத்துல இருக்கும்போது ஒண்ணும் தெரியல. அப்ப என்ன இருந்துச்சு? அது பீஜ ரூபத்துல இருக்குன்னு அர்த்தம். வேக்கப் ஆகும் போது நமக்கு வந்து எல்லா மெமரிஸ் எல்லாம் வந்துருது. நேற்று என்னெல்லாம் பண்ணோம், முந்தின நாள் என்ன பண்ணோம், எல்லா மெமரிஸும் வந்துருது. எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த தூக்கத்துல பீஜ ரூபத்துல இருந்துச்சுன்னா வாசனா, அதுல இருந்துதான் புத்தி வேக்கப் ஆகும் போது அந்த புத்தியில வியக்தமாகும். அப்ப ஸ்மிருதிகள் வந்துருச்சு. ஸ்மிருதி வந்த மாத்திரத்துல இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு, இது துக்கம் தரும், இது சுகம் தரும் அப்படின்னு, இது தர்மம், இது அதர்மம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிப்பிராயங்கள் பேரு, கன்க்ளூஷன். இந்த ஸ்மிருதி வந்த உடனேயே புத்தியில வந்து இந்த கன்க்ளூஷன், ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க என்ன கன்க்ளூஷன் வந்துச்சோ அந்த கன்க்ளூஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளேஷங்கள் உண்டாகும், ராகம். நீங்க புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது சுகம் தரும்னு ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதுல தான் எனக்கு அந்த சுகம் திரும்ப வேணும்னு ஒரு கிளேஷம், ராகம் வரும். இது துக்கம் தரும்னு கிளேஷம் ஒரு ஸ்மிருதி இருந்துச்சுன்னா, கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா தான் எனக்கு அது வேணாம்னு துவேஷம் வரும். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் வருது. அப்ப நீங்க கிளேஷம் இருக்குன்னாவே அதுக்கு முன்னாடி ஸ்மிருதி இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பீஜ ரூபத்துல எது இருக்கணும்? வாசனைகள் இருக்கணும். அப்ப பீஜமா இருக்கிற அவித்யாவையும் வாசனைகளையும் என்ன பண்ணக்கூடாது? செப்பரேட் பண்ணாதீங்க.
அவித்யான்றதுதான் வாசனைகள், வாசனைகள் தான் அவித்யா. புரியுதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசுப்தத்துவம், அந்த அவித்யாவை நம்ம இதை என்ன பண்றோம், ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக? அதை டிஸ்ட்ராய் பண்ணணும்ல. ஒரு டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா எதிரியோட பலம் தெரியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அவித்யா கண்ணுக்கு தெரியுமா சாமி? தெரியாது சாமி. தெரியாத சண்டை போட முடியுமா? நிழலோட சண்டை போட முடியுமா? முடியாது. அப்ப அதுக்காக அனலைஸ் பண்றோம். அதுக்காக சாஸ்திரம் என்ன பண்ணுது? ஒரு கல்பனா பண்ணுது. என்ன கல்பனா? அவித்யாவை 4 விதமான வாசனைகளா கல்பனை பண்ணுது. பிரசுப்த வாசனை. அது ஆச்சரிய சொல்ற தத்திர, இந்த 4 வாசனைகள் விஷயத்தில் பிரசுப்தத்துவம், பிரசுப்த தன்மைனா என்ன சுவாமி அப்படின்னா, பிரபோத சககாரஸ்ய அபாவேன அனபிவியக்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபோத சககாரஸ்ய. பிரபோதம்னா என்ன அர்த்தம்? விழிப்பு, வேக்கப் ஸ்டேட் இருக்குல்ல. இப்ப வந்து பீஜம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறது. என்னது? முளை விடணும். என்ன தெரியுங்களா? பீனெட் இருக்குல்ல, பீனெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல போட்டிருப்பாங்க. 2வது பட்டம் வரும் நினைக்கிறேன். ஐப்பசி பட்டம் வரும், ஆடி பட்டம், அதுக்கப்புறம் ஐப்பசி மாசம் ஒரு பட்டம் வரும். பட்டம்னா அந்த டைம். இதுல விவசாயிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்லா தெரியும், சாமி விதைக்கணும் சாமி அப்படின்ட்டுவாங்க. விதைச்சா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா, ஏன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கே விதைக்கணும், இன்னைக்கே விதைக்கணும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், இன்னும் 4 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள்ல மழை பெய்யும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கிழக்குல இருந்து ஒரு காத்து வரும்னு சொல்லுவாங்க. கிழக்குல இருந்து காத்து வந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க மழை பெய்ய போகுது அப்படின்னு. எல்லாம் வந்து பீஜம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க, பீஜம் போட்டுருவாங்க. கரெக்டா அந்த விவசாயிகளுக்கு இருக்கிற அறிவு வந்து பாத்தீங்கன்னா, ஆடி பட்டமும் அதே மாதிரி, ஐப்பசி பட்டமும் அதே மாதிரி, தைப்பட்டமும் அதே மாதிரி, ஒவ்வொரு பட்டத்துக்கும் அவங்க அந்த காத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இவங்க அந்த பீஜத்தை போட்டு வச்ச மாத்திரத்துல 3வது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது நாள் 3வது நாள் மழை பெய்யும். மழை பெஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த லேண்ட்ல ஒரு ஹீட் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க, நிமித்தம் நம்ம சொல்றோம். நல்லா மழை பெஞ்சு இதாயிடுச்சு அப்படின்னா விதை போட்டீங்கன்னா இதாவது அந்த விதை முளைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீட்டு மண்ணுல இருக்கணும். அதுக்கப்புறம் மேல இருந்து மழை பெய்யணும். அந்த பெஞ்ச மாத்திரத்துல 5வது நாள் 6வது நாள் என்ன ஒரு முளை வந்து, அப்ப முளை வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நிமித்தம்? சககாரி. சககாரி அப்படின்னா மழை பெய்யணும். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து கரெக்டான ஹீட் இருக்கணும். இந்த 2 சககாரிகளை வச்சுக்கிட்டு பீஜம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டும்னு ஒரு முளையா வந்துருச்சு 5வது நாள். அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற விதை, முளைக்காத விதை வெளியில வரணும், செடியாகணும்னா 2 சககாரி இருக்கா? அதே மாதிரி நம்மளோட வாசனைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை பிரபோத சககாரஸ்ய. பிரபோதத்தை வந்து அடையிறதுக்கு, வேக்கப் ஆகிறதுக்கு, நம்ம தூங்கிட்டு இருக்கிற வாசனைகள் வேக்கப் அடையிறதுக்கு சககாரியா இருக்கிறது அபாவேன். எதுவும் இல்லை, சககாரி இல்லை. நம்ம வெளியில பிரபோதமாகிறதுக்கு சககாரி காத்து, இது ஹீட்டு, அப்புறம் மழை. சொல்லுமா காத்து, 3 இடத்துக்கு. இப்ப நம்ம வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்கு என்ன சுவாமி? நம்ம வாசனைகள் வேக்கப் ஆகிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நீங்க காலையில ஏன் எழுந்திருக்கிறீங்க? காலையில ஏன் வேக்கப் ஆக? சங்கல்பம். எஸ். அதுக்கப்புறம் கூட வேற என்னது? வேற என்ன? கர்மா. கர்மா கர்ம வாசனன் போட்ட மாதிரியே என்ன பண்ணுங்க? கர்ம சங்கல்பம். கர்ம சங்கல்பம். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சங்கல்பம் பண்றீங்க, காலையில 4 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், பாம்பே போகணும், டெல்லி போகணும், எங்கேயாவது ட்ரெயின் பிடிக்கணும்னு காலையில நைட்ல படுக்கும் போது சங்கல்பம் பண்ணிருப்பீங்க. அப்ப காலையில எந்திரிச்சோட அந்த சங்கல்பம் தான் உங்களை வந்து தூக்கத்துல இருந்து உங்களை பேக்கப் பண்ண வைக்கும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அப்போ கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாசனைகள் பேக்கப் ஆகிறதுக்கு கர்மா காரணம். 2வது கர்மான்னு அர்த்தம், கர்ம பலனை அனுபவிக்கணும்ல. காலையில இருந்துச்சு சுக துக்கத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு கர்மா இருந்துச்சுன்னா அது உங்களை பேக்கப் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் இருந்துச்சு அப்படின்னா பேக்கப் பண்ணி விட்டுரும். அப்ப என்ன பண்ணணும்? கர்ம சங்கல்பம் தான் வாசனைகளை வியக்தம் பண்றதுக்கு, வெளிப்படுத்துவதற்கான சககாரி.
சககாரின்னு அர்த்தம் சகாயம் பண்ற காரணம். இது இல்லைன்னு வச்சுங்களேன். எது இல்ல? சண்டே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஒரு பையன் இருக்கான். என்ன காலையில போனோன்னு அந்த பையனை கேட்பேன், என்ன பையன் காணமே, ஆகாஷ் எங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஆகாஷ் சாமி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாமி, தூங்கிட்டு இருக்கான் சாமி. சின்ன பசங்க 2 பேர் பூக்கடையில 2 பசங்க இருப்பாங்க. என்ன இன்னைக்கு சாமி அவங்க 10 மணிக்கு தான் சாமி எழுந்திருப்பாங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் சாமி. புரியுதா உங்களுக்கு? ராத்திரியே நம்ம வந்து சங்கல்பம் பண்றோம், நாளைக்கு சண்டே, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கருமா இல்ல. கருமா இல்லாததுனால நீங்க என்ன பண்றீங்க? சங்கல்பத்தை பண்ணாம விட்டுறீங்க. காலையில எந்திரிக்கணும்ன்ற சங்கல்பம் இல்லை. அதே மாதிரி ஜாபுக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு சண்டே ஹாலிடே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா எந்திரிச்சு எல்லாம் லேட்டா நடக்கும். 11 மணிக்கு குளிப்பாங்க, பாத்துறீங்கல்ல, எல்லா வீட்டுல நடக்கிறதுன்னு இதெல்லாம். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம சங்கல்பம் கண்டிப்பா இருக்கணும். சககாரி அது இல்லாம போச்சுன்னா அபாவேன. அபாவேனா அந்த சககாரி கர்மம் வேக்கப்பாகிறதுக்கு, வாசனை வேக்கப்பாகிறதுக்கு சககாரி சாதனமா இருக்கிற கர்மமும் சங்கல்பமும் அபாவேன அனபிவியக்தி. அபாவம்னா என்ன அர்த்தம்? சங்கல்பம் இல்லை அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்குங்கல்ல. ஸ்கூல் போவேனா அப்ப நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், ஆபீஸ் போவேனா தூங்கிக்கிட்டே இருப்பேன் சண்டேல. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க 3 மணிக்கு ட்ரெயின் இல்லை, ஃப்ளைட்டு பிடிக்க வேணா, எந்த ட்ரெயினுக்கு போவேனா 4 மணிக்கு, என்ன பண்ணுவீங்க? தூங்கிக்கிட்டே இருப்போம். ரீசன் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கிளாஸும் இல்லை, அப்ப தூங்கிக்கிட்டே இருப்போம். அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் இல்லை, பூஜை இல்லை, ஜபம் இல்லை, பிராணாயாமம் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்களேன். அவன் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும்? 7 மணிக்கு பொறுமையா எழுந்திருப்பா. வேக்கப் ஆகுறது 7 மணிக்கு வேக்கப் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம், ஜபம், கிளாஸ்க்கு வர்றது 6:30 மணிக்கு, இது எதுவுமே இல்லை நிமித்தம். அப்ப சககாரி இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப அந்த வாசனை என்ன ஆகும்? வெளிப்படுமா வெளிப்படாதா? தூங்கிக்கிட்டே. அனபிவியக்தி. அனபிவியக்தினா அபிவியக்தி, அனபிவியக்தி. காரணம் இருந்தா அது வெளிப்படும், காரணம் இல்லைன்னா வெளிப்படாது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய வாசனைகள் நமக்குள்ளார எப்படி இருக்கு அப்படி தெரியுங்களா? ரீசனே இல்லை, வெளிப்படுறதுக்கு ரீசன் இல்லை, சககாரி இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாமையே இருக்கு. ரத்னாகரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்தாரு, நாரதர் வராம போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்? ரமண பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஷாத்திரி சுவாமிகள் வந்தார். சேஷாத்திரி சுவாமிகள் வந்து இது மாதிரி ஒரு மகா புருஷர் இங்க இருக்கார், மகா ஞானி, பரமஞானின்னு வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டாம இருந்திருந்தாருன்னா ரமணர் வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்ம சொல்லுவார், இந்த ஜடசாமி ஆசிரம்னு ஒண்ணு இருக்குங்க, இவர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர்லாம் இருக்குன்னு போய் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரத்தி நடக்குமா, அப்ப பெல் அடிச்சுட்டு சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார். யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா ரமணர் ஒண்ணு? யாருக்கும் தெரிஞ்சிருக்க. அப்ப ரமண பகவானை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகடனப்படுத்துறதுக்கு ஒரு சேஷாத்திரி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து உலகத்துக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சார் தெரியுங்களா? விவேகானந்தர் மட்டும் இல்லை அப்படின்னா அவர் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒரு 150-100 பேரோட முடிஞ்சு போயிருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்காரு. அப்ப வெளிப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் தேவைப்படுது. அப்ப அதே மாதிரி நமக்குள்ளார இருக்கிற வாசனைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு நிமித்தம் இல்லை அப்படின்னா அந்த நிமித்தம் இல்லாத காரணத்தினால தூங்கிக்கிட்டே இருக்கும் அந்த வாசனைகள். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசுத்த வாசனை. புரியுதா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதுக்காக இவ்வளவு இல்லைன்னா இது கிராஸ் பண்ணி போயிடுவேன். இந்த மைண்டை பத்தி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. மைண்டு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சைக்காலஜில இதுதான் நமக்கு முக்கியமானது. எங்கேயாவது உங்களுக்கு அடையாளம் தெரியாம இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு கிளேஷம் வருது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசனே தெரியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ எலி செத்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். ரூம்குள்ள ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல். அப்ப என்ன அர்த்தம்? எலி செத்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் எலிய தேடணும், கண்ணுக்கு தெரியாது. எலி கண்ணுக்கு தெரியாது, தேடி கண்டுபிடிச்சா அப்புறம்தான். ஐயோ, நான் ஒரு காலிஃப்ளவர் வாங்கினேன். காலிஃப்ளவர் வாங்கி ஒரு கொஞ்சம் பாதி யூஸ் பண்ணிட்டு பாதியை வந்து ஒரு ஒரு பேஸ்கெட்ல போட்டு கீழே வச்சுட்டேன். நான் ஏதோ இருந்து அதை கவனிக்கவே இல்லை, அது ஒன்று இருந்ததே கவனிக்கல. அப்புறம் நான் ஒரு வாரம் 4 நாள் ஆச்சு, ஒரே ஸ்மெல்லு ரூம்குள்ள. ஐயோ, காலிஃப்ளவரோ இது என்ன ஸ்மெல் வருன்றீங்க. அப்போ ஒரே என்னன்னே தெரியல, என்ன இந்த ஸ்மெல் வருது, இந்த ஸ்மெல் வருதுன்னு வெளியிலாம் சுற்றி பார்க்குறோம், ஒன்றும் தெரியல.
அப்புறம் கடைசியில கண்ணுக்கு தெரியாம கீழே ஒரு பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலிஃபிளவர் டீகம்போஸ் ஆகி ஒரு ஊருக்குள்ள அந்த அந்த கப்போட திறந்தோன ஒரு குப்புன்னு ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எலி செத்து போயிருக்குன்னு அர்த்தம். அந்த கரணத்துல தூக்கத்துல பிரசுப்த வாசனையா ஏதோ எலி செத்து போய் கிடக்குது, அது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்குலாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா எந்த ரீசனுமே இல்லாம மன கஷ்டம் இருக்கும். எந்த ரீசனும் இருக்காது. நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இருக்கு, என்னது தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் ரீசனே தெரியாது. என்ன ரீசன் அப்படின்னா பிரசுப்த வாசனை. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுத்துவம். ரெண்டாவது எது அப்படின்னா தனு வாசனைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனையா சிதிலீகரணம். சிதிலீகரணம்னா சொல்லியிருக்கேன், நல்லா தளர்ச்சி அடைய வச்சிருக்கிறது, நாட்டெல்லாம் லூஸ் பண்ணி. சிதிலீகரணம்னா பாடி லூஸ் ஆகிறதுக்கு பேர் சிதிலீகரணம். நாட்டை வந்து நம்ம உடனே வெட்ட முடியாது. நாட்டை எடுக்கணும்னா நாட்டை ரிலீஸ் பண்ணும்போது முதல்ல லூஸ் ஆக்கிட்டு அப்புறம் நாட்டை பிரிக்கணும், முடிச்ச பிரிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனா பண்ணணும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது, ஒரு சாதகனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைசியனா இருக்கணும். சாதகன் என்னது? வைசியனா இருக்கணும். லாப நஷ்ட கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, இது மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, இது மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா. இந்த பனியா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தி இருக்கான் பாருங்க, பனியா இருப்பான் சேட்டு. அவன் எப்ப பார்த்தாலும் வந்து பொண்டாட்டிகிட்ட பேசினா கூட ஏதாவது லாபம் இருக்கான்னு தான் பார்த்து பேசுவான். அது மாதிரியான ஆள். அப்போ வந்து அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா எது லாபம், மோட்சத்துக்கு எது லாபம், எது லாபம், எது லாபம், எது வந்து மனசாந்தியை கொடுக்கும், எது மனசாந்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத பெர்சன், தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத இடம், தேவையில்லாத காரியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தியா இருக்கு. அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தோஷம் பண்ணி இது ஏதாவது லாபம் இருக்கா, இது ஏதாவது லாபம் இருக்கா, ஏதாவது லாபம் இருக்கான்னு தூக்கி போட்டாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கம் ரொம்ப கிளியர் ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை. பிரதிபக்ஷம் அப்படின்னா பக்ஷம், பிரதிபக்ஷம், எதிர்மறை சிந்தனை அப்படின்னு பேர். அந்த எதிர்மறை சிந்தனை பண்ணி 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 என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாத்தையும் இது வந்து மோட்சம் இல்லை, இது நித்தியம் இல்லை, இது துக்கம், எல்லாத்தையும் தோஷம் பார்க்கறது தான் பிரதிபக்ஷ பாவம். பக்ஷம்னா நம்ம பக்கம் பாசிட்டிவா யோசிக்கிறது, பிரதிபக்ஷம்னா நெகட்டிவாவே யோசிக்கிறது. நெகட்டிவாவே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பத்தின ஆசைகளும் கிளேசங்களும் வரவே வராது. ராகத்வேஷம் வரவே வராது. இப்ப நான் காலையில கூட சொன்னேன்ல, மரணம் என்னது, மரணம்னா என்னது, எல்லாம் செத்து போறோம் இல்ல, சாக மாட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது அது பட்சம். அது பயம். எதிர்பட்சம் எது, பிரதிபட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கே செத்து போகும், பொழைச்சு கிடந்தா இன்னைக்கு நாளைக்கு பாடத்துல உட்காரலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பொழைச்சு கிடப்போன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதே மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், மரண பயம் இருக்குமா? இருக்காது. மரண பயமே வராது. நர்மதா பரிக்கிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போகும்போது முள்ளு குத்துறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாதம். எவ்வளவு பெரிய முள்ளு தெரியுங்களா இருக்கும். மணல்ல நடந்து போவோம், ஆத்தங்கரையில தான் நடந்து போறது பாதை. அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா கருவேல முள்ளு நம்ம இங்க சொல்லுவோம்ல, இவ்வளவு பெரிய முள்ளு, இவ்வளவு பெரிய முள்ளு இருக்கும். லிட்டரலா இவ்வளவு பெருசு முள்ளு இருக்கும். இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா டெய்லி அந்த ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது டிராவல் பண்ணும்போது முள்ளு குத்திடுமா, குத்துறோம் துடிச்சு போயிடுவோம். ஏன்னா இவ்வளவு பெரிய முள்ளு குத்துறோம் என்ன ஆகும், காலு வெறும் காலில் நடந்து போறோம். ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து உட்கார்ந்தோன்னே ஃபர்ஸ்ட் அனுஷ்டானா அதெல்லாம் பண்ண முடியாது. முதல்ல முள்ளு எடுக்கிறது தான் வேலை. 1 மணி நேரத்துக்கு முள்ளு எடுத்துக்கிட்டு இருப்போம். என்ன துக்கமா, ஐயோ 4000 கிலோமீட்டர் 3500 கிலோமீட்டர் எப்படா போறது, அப்படி இப்படியே முள்ளா டெய்லி குதிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நமக்குள்ளார பயமா இருக்கும். டெய்லி ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி முள் எடுத்துக்கிட்டே இருக்கும். டெய்லி முள் குதிச்சுன்னா என்ன ஆகும், பிராக்டிஸ் ஆகுமா? பிராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ரொட்டீன் ஆயிடும். ஒரு 10 நாள் 15 நாள் போகும்போது முள்ளு குத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது காரியமா நமக்கு இருக்காது. அப்புறம் டெய்லி வந்து ரொட்டீன் ஆகி முள் எடுக்கிறது ரொட்டீன் ஆகி ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு முள்ளு குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 200 300 400 கிலோமீட்டருக்குலாம் முள்ளு குத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னவோ ஏதோ ஆச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா முள்ளு குத்துறதே நின்று போச்சு. நர்மதா கரையில முள்ளே குத்தலை எனக்கு. அதுக்கப்புறம் நான் டெய்லி என்ன தெரியுங்களா பிரார்த்தனை பண்ணுவேன் அம்மாள்கிட்ட,
நல்ல ஆரத்தி வந்து பாத்தீங்கன்னா நர்மதா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரத்தி டெய்லி காலையில சாயந்தரம் ஆரத்தி காட்டும். நெய் விளக்கு நெய் திரியில வந்து விளக்கு போட்டு அம்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சங்கரர் பண்ணியிருக்காரு நர்மதா அஷ்டகம்னு. அந்த நர்மதா அஷ்டகத்தை சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணும். அம்மா இன்னைக்கு பிரசாதம் முள்ளு குத்துறது என்னவான்னு கேட்டீங்கன்னா பிரசாதம் ஆயிடும். அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு என்ன பிரசாதமே கொடுக்கல, நீ ஏன் கொடுக்காம வஞ்சனை பண்ற, உள்ளே குத்த மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி மனோபாவம், ஐயோ முள்ளு குத்துதே முள்ளு குத்துதே முள்ளு குத்துதே. 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் பிரசாத புத்தி ஆயிப்போய் அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா நினைக்கிறது பாசிட்டிவா நினைக்கிறது, இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேதம் வந்து பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நமக்கு அனுகூலமா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கிளேஷங்கள் என்ன ஆயிடும், அதோட சிங்காய் அது வளர்ந்துகிட்டே போகும். பிரதிபக்ஷ பாவனை பண்ணி பண்ணி தோஷம் பார்க்கறது. நம்ம என்ன பண்ணிட்டோம், தோஷம் பார்க்க வேண்டிய இடத்துல எல்லாம் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மொத்த ஜெகத்தையும் பாசிட்டிவா பார்த்தா சம்சாரத்திலேயே இருக்க வேண்டியதுதான். இத சம்சார விஷயத்தை எல்லாத்தையும் நெகட்டிவாவே இது சம்சாரம் இது விஷம் இது விஷம் இது விஷம் இது விஷம்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நல்லவன். நான் யாரையாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பார்க்கணும், எது பார்க்கணும், அந்த ஆள்கிட்ட பேசினாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலமாகுது. அப்ப எதுக்கு அந்த ஆள்ல போய் பார்த்து பேசி மனசஞ்சலத்தோடு வரணும். அவாய்ட் பண்ணி இந்த நம்பர்கிட்ட போய் அந்த அவர் போன் பண்ணாவே அந்த ப்ராப்ளம் தான், பிளாக் லிஸ்ட்ல போடு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், தூர போட்டு பிரதிபக்ஷ பாவனா பண்ணி லாப நஷ்ட கணக்கு பார்க்கணும். அப்படி பண்ணி 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 உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, மெதுவா அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், தனித்துவத்தை அடையும். தனித்துவம்னா என்ன அர்த்தம், சிதிலீகரணத்தை அடையும், தளர்ந்து போகும். நீங்க ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திருடமாயிடும். ஃபீடிங் பண்றத வந்து பிரதிபக்ஷ பாவனை பண்ணி மெதுவா அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே தளர்ந்து போய் மெனீசா போய் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம ஆயிடும். அது மாதிரி வாசனைகளுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனு வாசனைகள். அதான் இங்க ஆச்சாரியார் என்ன சொல்ற, ரொம்ப கிளியரா சொல்ற, தனுத்துவம் பிரதிபக்ஷ பாவனையா சிதிலீகரணம் சொல்லிட்டாரு. சாமி இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பகவத்கீதால 3:34 3:33 இருந்து 3:39 வரைக்கும் ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்ற, சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதே ஞானவான் அபி பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷ்யத்தை ஒரு ஸ்லோகம் 3:33. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஞானியும் கூட, பரோட்ச ஞானி என்ன மாதிரி சாஸ்திரம் படிச்ச பரோட்ச ஞானியும் கூட என்ன அப்படின்னா அவனவன் அவங்களோட வாசனைக்கு ஏத்த மாதிரி சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்தியாக சதுர்ஷம் சேஷ்டதே பிரகிருதே. அவன்கிட்ட ஒரு பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா அந்த வாசனை இருக்கு. அந்த வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் பூர்வ ஜென்மத்துல என்ன வச்சிருக்கோமோ அந்த வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஜென்மத்துல ஞானியும் கூட செயல் புரிகிறான். சாஸ்திரம் படிச்சவனும் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்ப மூர்க்கனை கேட்கவாவேன்னு முட்டாள. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா அவங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரிதான் இயங்குது. சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வபக்ஷி கேட்கிறான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் வாசனைப்படியே போறோம் அப்படின்னா இந்த சாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் நமக்கு வந்து படிச்சா இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது சாமி. சாஸ்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட், ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசனையில வந்திருக்கோம், முந்தின ஜென்ம வாசனை. அந்த வாசனைப்படியே தான் எல்லாம் போகும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீவில்ன்றது என்ன ஆகும், யூஸே ஆகாதே சுவாமி. அப்ப ஃப்ரீவில்லே பயன்படுத்த முடியல அப்படின்னா அப்ப சாஸ்திரத்துல இதை பண்ணி இதை பண்ணாதெல்லாம் சொல்லுதே, நம்மளால பண்ண முடியாது, நம்ம வாசனைப்படிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேள்வி வரும். பூர்வபக்ஷால கேள்வி கேட்கறான். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாசனைப்படிதானே நம்ம போயிட்டு இருக்கோம், அதனால எப்படி நம்மளால வந்து வாசனையை மீறி போக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதோ தயோர் ந வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ 3:34. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க, எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். இல்லைன்னா யூடியூப்ல இருக்க கிளாஸை கேட்டீங்கன்னாலும் இந்த இடத்துல ரொம்ப வியாக்கியானம் பண்ணிருக்கும். இந்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தோட விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஸ்டெப் வந்து என்ன இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கும், வீக்னஸ் எங்கெல்லாம் இருக்கும், நம்ம 3 பார்த்தோமா, மனசுல
புத்தியில, அப்புறம் சித்தத்துல. இது முதல்ல கிளேஷம் மனசுல, ஸ்மிருதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி, வாசனை வந்து சித்தம். இதுக்கு ஃபீடிங் பண்ற முதல் என்ட்ரன்ஸ் சுவாமி இந்திரியம். இந்திரியம் மட்டும் இல்லைன்னா அந்த கரணத்துக்கு விஷயமே போகாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சு மனசுல போய் வாசனையா இருக்கிறதுலாம் வேற. இந்த நாக்கு கேக்குது. நாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கசப்பை வந்து கேக்குது. எனக்கு வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே அந்த காஃபியோட கசப்பு வேணும் எனக்கு. அப்ப நாக்குல வந்து காஃபியோட டேஸ்ட் இருக்கு. இளையராஜா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா காதுல இருக்கு. நல்ல சாஃப்டா வந்து ஒரு பெட்டு கேக்குது இந்த ஸ்கின்னு. இது மாதிரி எல்லாம். அப்ப இந்திரியங்கள்ல இந்திரிய விஷயங்களை பத்தின என்னது ராகத்வேஷம் இருக்கு. முதல் ராகத்வேஷம் எங்க இருக்கு? இந்திரியங்கள்ல இருக்கு. கயோர் நவசமாகச்சு, அவைகளுக்கு வசமாக கூடாது. மோட்சத்தை விரும்புறவன் அவைகளுக்கு வசமாக கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ, அது எப்படிப்பட்டதுன்னா என்ன சொல்லல, வழிபறி கொள்ளையர்கள். எங்கேயாவது போகும்போது பாதியில வழிய மறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வழியா போகும்போது நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிற திருடர்கள் மாதிரி. நம்ம என்னதான் படிச்சாலும் இந்த இந்திரியங்கள்ட்ட வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஞானம் போயிடும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, அந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா பிரிக்கிறார் சங்கர பாஷ்யத்துல. என்ன பிரிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ல வந்து பாத்தீங்கன்னா முதல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி வசப்புருஷா கேட்டகரி. என்னது? பிரகிருதி வசப்புருஷா. பிரகிருதினா என்ன அர்த்தம்? வாசனை. வாசனை வயப்பட்ட மனிதர்கள் ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர திருஷ்டி புருஷா. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மாதிரி போறவங்க. இந்த சாஸ்திரத்துல போற மாதிரி போறவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, யதா புனः ராகத்வேஷ தது பிரதிபக்ஷேன நியமயதி. யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா இந்த சாஸ்திரத்தெல்லாம் கேட்டு பிரதிபக்ஷ பாவனா பண்ணி, ஆச்சாரியர் சொல்ற தத்து பிரதிபக்ஷேன நியமயதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீக்னஸ் எல்லாத்தையும், இந்த நாக்கு நீ எவ்வளவு வீக்னஸ் என்ன அலைய வச்சுக்கிட்டு இருக்க, நீ எப்படியாவது திருந்து அப்படின்னு அதுக்கு வந்து பனிஷ் பண்றது. சாம வேத தான தண்டம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்றது. சொன்னா கேட்கும். சாமம் இந்த இந்திரியத்துக்கு வந்து சொல்றது புரியவே, புரிஞ்சுக்கப்பா புரிஞ்சுக்கோ அப்படின்னு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி சாமகானம் பாடி இருக்கிறது. அம்மாக்கு வந்து குழந்தை வந்து சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் வேணாம் குட்டி, ஐஸ்கிரீம் வேணாம் குட்டி, பல்லெல்லாம் சொத்தை ஆயிடும், கேட்காது. அப்புறம் சாக்லேட் தான் வேணும், குட்டி குழந்தை பல்லு பூச்சி ஆயிடும், அசிங்கமா தெரியும், எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. சாமகானம் பாடினாலும் குட்டிக்கு தெரியாது. அப்புறம் சாம, அதுக்கப்புறம் வேதம். சாம வேத தான தண்டம் சொல்றோம்ல, அடுத்தது. நீ இதே மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தனா அடுத்த நாள் வந்து உன்னை கூட்டிகிட்டே வரமாட்டேன், மார்க்கெட்டே கூப்பிட்டு வரமாட்டேன் அம்மா சொல்லுவாங்க. பேதம் பண்ணுவாங்க. உன் தம்பியை தான் கூப்பிட்டு வரும், அவன் தான் ரொம்ப நல்ல பையன், அவனை கூப்பிட்டு வரும், உன்னை இனிமே மார்க்கெட்டுக்கே கூப்பிட்டு வரமாட்டேன். அப்புறம் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும். ஐயோ நாளைக்கு வர முடியாதுல இருக்கு அப்படின்னு அம்மாட்டு எதுக்கு சொல்லாம வரும். பேதம் பண்ணணும், சாமகானம் பண்ணணும், அடங்கலனா வேதத்தை யூஸ் பண்ணணும். பேதம் பண்ண முடிஞ்சு அதுலயும் முடியல அப்படின்னா திரும்ப அடம் முடிக்குது அப்படின்னா தானம். தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் வேணாம், நீ வேற எதாவது பாப்கார்ன் வாங்கிக்கோ, ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ வாங்கி தர மாட்டேன், பாப்கார்ன் வாங்கி தரேன் அப்படின்னு பாப்கார்னை வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்றது, ஏமாத்தி குழந்தைய கூட்டிட்டு வந்தாரு. இந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாக்கெட்டா இருக்கு, பாப்கார்னை வாங்கிட்டு வந்து அமைதியா வந்து தானம் கொடுத்து வசப்படுத்துறது. இந்த 3த்துக்கும் யூஸ் ஆயுதோ அடையலைன்னா குட்டிய போட்டு 4 டப்பு 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 4 அடி பேசுவேன். ஐயோ 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 கத்திட்டே பேசாம அழுதுட்டே வந்த. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனா. இந்த இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமவேத தான தண்டம் சொன்னா கேட்டுக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கேட்டுக்காது. அப்ப சாம பேதம் பண்ணணும், ஒண்ணு கொடுக்கறதுக்கு பதிலா இன்னொன்னு கொடுக்கணும். நீ இதுதானே கேட்கிற, அதெல்லாம் வேணாம், இதை வச்சுக்கோ அப்படின்னு வேற ஒண்ணு கொடுக்கறது. வேற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது போச்சு அப்படின்னா அது பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு வந்து லாஸை வந்து காட்டுறது, லாஸ் ஆஃப் பே காட்டுறது என்னன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வேற ஒண்ணு கொடுத்து கன்வின்ஸ் பண்றது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்றது. கடைசியா
சாது ஹேத்தோ மன்கோ மாறும், நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. சாது ஆகணும் அப்படின்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணணும், 4 அடி போடணும், கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு அப்படி. இது மாதிரி பிரதிபட்ச பாவனைகள் பண்ணி நம்மளுடைய வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா யாரு நியந்திரணத்துக்கு கொண்டு வரணும், ஒரு நியமத்துக்கு ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரணும் தனக்குள்ளார, அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர திருஷ்டி புருஷகா அப்படின்னு பேர். அப்ப 2 வெரைட்டி. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை பிரதிபட்ச பாவனா பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ அவன் நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். சுதந்திரஹா கர்த்தா. கர்த்தா எப்படிப்பட்டவனாயிருவான்? கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா சுதந்திர. இந்த 3த்தையும் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், வேற ஒண்ணு மாத்தி பண்ணலாம். அது மாதிரி ஃப்ரீவில் வந்து பாத்தீங்கன்னா 100% ஃப்ரீவில் இருக்கவனா இவன் ஆயிட முடியும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதிபட்ச பாவனை பண்ணலன்னு வச்சுங்க, இப்ப இனிமே டைம் ஆயிடுச்சு, காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு அந்த சில்னஸ் நல்ல ரஜாயை போட்டு தூங்குனா என்னோ சுகமா இருக்கு, ஐயோ ஆனந்தமா இருக்கு. பிரதிபட்ச பாவனை பண்ணலன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சு போச்சு. தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான், எல்லாம் போயிடும். அனுஷ்டானம் பண்ண முடியாது, கிளாஸ்க்கு வர முடியாது, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிபட்ச பாவனை பண்ணீங்கன்னா ஃப்ரீவில் யூஸ் பண்ண முடியும். பிரதிபட்ச பாவனை பண்ணலன்னா ஃப்ரீவில் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி மனிதங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி வசப்புருஷ. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் யாரு அப்படின்னா, நீங்க எங்க போனீங்கன்னாலும் அந்த பிரகிருதி வசமா இருக்கிற மனிதர்களை தான் பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க சொல்லுவாங்க என் கருமம் என் கருமம் என் கருமம் அப்படின்னு தலையா என் கருமம் என் கருமம். ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணாம இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, எதை பிளேம் பண்ணுவாங்க? என் கருமம் என் கருமம். நல்லா தெரிஞ்சுங்க, ஃப்ரீவில்ல யூஸ் பண்றது நம்ம கையில இருக்கு. வாசனைக்கு வசப்பட்டோம்னா ஃப்ரீவில் யூஸ் பண்ண முடியாது. வாசனைக்கு வசப்படாம அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா பிரதிபட்ச பாவனை பண்ணி சுதந்திரமா ஆயிடுவோம். அதனால கர்ம பலன் வேற, கர்மா வேற. கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க அனுபவம், ஜாதி ஆயுள் போகாஹா, இந்த 3 தான் வரப்போகுது, பின்னாடி வரப்போகுது. ஜாத்தி ஆயுள் போகாஹா, இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன். நம்ம பிறக்கிறது இறக்குறது, அதுக்கப்புறம் நடுவுல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற அனுபவம், சுகதுக்க அனுபவம். இதை மாத்த முடியாது. ஆனா நீங்க பண்ற கர்மா யார் கையில இருக்கு? உங்க கையில கொடுத்துருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாசனைக்கு அடிமையாயிட்டு நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா என் கருமா என் கருமா என் கருமா. உன் கர்மாலாம் நான் ஒரு வண்ணம் கட்டியில சுதந்திரமா நீ காரியம் பண்ண முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடிமை ஆயிட்டோம், நம்ம வாசனைக்கு அடிமையா ஸ்லேவ் ஆயிட்டோம். அதான் ப்ராப்ளம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிபட்ச பாவனைன்றது ஒரு சாதகனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காரியம் எடுத்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கெடுக்குமா இல்ல வந்து என்ன ஹெல்த்தி ஆகும், மைண்டை ஹெல்த் பண்ணுமா, தேகத்தை ஹெல்த் பண்ணுமா, இல்ல மோட்ச மார்க்கத்தை என்ன கொண்டு போகுமா, இது அனித்தியமா, இது நித்தியமா, இது துக்கமா, பரிணாமத்துல என்ன ஆகும், இது போக போக என்ன பண்ணும், இதெல்லாம் சிந்தனை பண்ணி லாப நஷ்ட கணக்கு பார்த்து வைசியன் மாதிரி ₹1 கூட எனக்கு இது பண்ணக்கூடாது. நான் ஒரு சேட்டுட்ட பழகிட்டு இருந்தேன். அவர் வந்து ராஜஸ்தான்காரு, நல்லா பெரிய பெரிய கோயில்லாம் கட்டியிருக்காரு, நல்லா பளிங்கிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்லாம் டொனேட் பண்ணுவார் எல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தானம் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ₹1 எடுத்து கொடுக்க மாட்டார். நான் சொல்லுவேன் ஏங்க தானம் பண்ணுங்க, அப்ப கோயில்லாம் கட்டியிருக்கீங்களே. அவர் சொல்லுவார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மொத்த ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி இத்தனை % அப்படின்னு தர்மத்துக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸா தான் இருக்கணும். அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும், பிஸ்னஸா இருக்கணும். மோட்ச மார்க்கத்துல போறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், எது வீக்னஸ் பண்ணும் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு காஃபி என்ன வந்து வீக்னஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த காஃபியை தூர போட்டுருங்க. எதெல்லாம் நம்மளை வீக் ஆக்குமோ, அடிமைப்படுத்துமோ, அதெல்லாத்தையும் பிரதிபட்ச பாவனை பண்ணி அதெல்லாத்தையும் நியமத்துக்கு கொண்டு வரணும், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படி கண்ட்ரோல கொண்டு வந்தா அதுக்கு என்ன பேரு, தனுவாசனையா ஆயிடுச்சா. 2வது. 3வது சொல்றாரு விச்சின்னத்துவம். விச்சின்ன அவஸ்தைனா என்ன அர்த்தம்? வாசனையில விச்சின்ன வாசனை என்னது? பலவதா கிளேஷேன அபிபவா. ஒரு பலமான வாசனையினால இன்னொரு வாசனை மறைக்கப்படுறது. சூரியனோட பலமான பிரகாசம், அதனால சந்திரன் நட்சத்திரங்களோட பிரகாசம் மறைக்கப்பட்டதா இருக்குது. ஒரு நல்ல மனைவிட்ட இருக்கக்கூடிய காதல்னால வந்து பாத்தீங்கன்னா மற்ற பெண்கள் பக்கம் ஒருத்தனுக்கு கவனம் போகவே இல்லை அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மனைவிட்ட இருக்கிற காதல், மனைவி பண்ற காதல்னால இவனுக்கு வந்து என்ன ஆகுது, மற்ற ஸ்திரீகள் இடத்துல காமமோ இல்ல ராகமோ உண்டாகாம இருக்கு.
அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும். அப்ப காரத்துல இருக்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெளில தெரியல. அப்ப தெரியாம இருக்கிற வாசனைகள் ஒண்ணுத்தோட பிரபாவத்துல இன்னொரு வாசனைகள் தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விச்சின்ன வாசனை. இப்ப நம்ம எல்லாம் வேதாந்தம் 3 கிளாஸ் 2 கிளாஸ் டெய்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப நம்மகிட்ட வந்து மத்த வாசனை லௌகிக வாசனை இருக்கா இல்லையா? லௌகிக வாசனை எல்லாம் நம்மகிட்ட என்னவா இருக்கு? விச்சின்னமா இருக்கு. இருக்கு சுவாமி. இதுல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம இதுக்கு வந்துகிட்டு இருக்கோம், இதை பேசுறோம், இதுல சிந்திக்கிறோம், இதை என்ஜாய் பண்றோம். ஆனா மத்ததும் இருக்கு, வெளில தெரியல. அப்ப வெளியில தெரியாம ஒண்ணுத்தோட பிரபாவத்துல இன்னொன்னு மறைஞ்சிருந்துச்சுன்னா, அபிபவம்னா மறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு விச்சின்ன வாசனை. அதுக்கப்புறம் உதாரத்துவம். உதார வாசனைனா என்னது அப்படின்னா சககாரி சந்நிதி வசாத். சககாரின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எனக்கு காஃபி வாசனை இருக்கு, ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா லைட்டா எங்கிறது ஒரு ஸ்மெல் வந்தா போதும், ட்ரிக்கர். ஒரு ஸ்மெல் வந்துச்சுனாவோ இல்ல கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒரு போர்டு பார்த்தாவோ கூட என்ன ஆயிடும்? டக்குன்னு நம்ம காஃபி குடிக்கணும்ல, சரி காஃபி குடிச்சிருவோம் அப்படின்னு நேரம் போய் காஃபி ஷாப்ல காஃபி ஆர்டர் பண்ணி எடுத்து குடிச்சிருந்தோம். கொஞ்சம் கூட கேப் இருக்காது, யோசிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் எனக்கு பிரத்யக்ஷம். நான் என்னோட அனுபவத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ வீக்னஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காரியம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி வாசனை சககாரி சந்நிதி. சககாரின்னு என்ன அர்த்தம்? ட்ரிக்கர்னு அர்த்தம். அந்த வாசனைய வெளிப்படுத்துறதுக்கான சகாயம் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ட்ரிக்கர் வந்து பாத்தீங்கன்னா சந்நிதி. ஒரு சந்நிதியில இருந்துச்சு அப்படின்னா, ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே காஃபி ஸ்மெல்லோ இல்ல யாராவது வந்து பாத்தீங்கன்னா இங்க காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா, அவங்க காஃபி ஷாப் இருக்கான்னு கேட்டு போன மாத்திரத்துல அந்த காஃபின்ற சப்தம் என்னுடைய வாசனை என்ன பண்ணிருச்சு? பேக்கப் பண்ணி நானும் என்ன பண்ணுவேன், பக்கத்துல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு கும்பகோணம் டிகிரி காஃபி. அப்ப அது என்னன்னு பேருனா ஒரு சககாரி மூலமா அந்த சந்நிதியில நான் இருக்கிற இடத்துல அது சம்பந்தமா. இப்ப நான் சொல்றேன், பாம்பு வந்து நீங்க பாத்திருக்கீங்களா ஜீனு? இப்ப பேச ஆரம்பிச்சா, பேய் கதை பேச ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் ஸ்டோரி இருக்குல்ல. எல்லாத்துக்கும் ஜி சுவாமி நான் இப்படி பார்த்தேன் பாம்பு, அப்படி பார்த்தேன் பாம்பு. நான் பேய் ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ட்ட பேசினா எல்லாரும் பேய் கதையா பேசிக்கிட்டு இருப்போம் ராத்திரி ஃபுல்லா. அப்ப என்னன்னு கேட்டா உள்ள இருக்கிற வாசனையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரிக்கர் மட்டும் வேணும். அந்த ட்ரிக்கர் வந்து பாத்தீங்கன்னா சககாரி சந்நிதி. அந்த சககாரி சந்நிதியில லேண்ட்மைன்ஸ் நம்ம சொல்றோம்ல, லேண்ட்மைன்ஸ்ல கால் வச்சோன்னு என்ன ஆயிடும்? வெடிச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ட்ரிக்கர் பண்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமையே அந்த காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். டே டு லைஃப் எல்லா காரியங்களும் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்க. ஆல்மோஸ்ட் காரியங்கள் 90% உதார வாசனையில இருக்கிற காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது நம்ம வாசனையினால பண்றோன்ற அந்த டைம் கூட அவகாசம் கூட இருக்காது. வாசனை வருது, ஸ்மிருதிக்கு வருது, அது மனசுல கிளேசமாகுது, அதுக்கப்புறம் காரியமா பரிணமிக்குதுன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல. இந்த ஸ்டெப்ஸே நமக்கு தெரியாது, டும் 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 டும்னு காரியமாயிட்டே போயிட்டு இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? உதார வாசனை. அப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அதிகபட்சம் உதார வாசனை. அதுக்கப்புறம் நிறைய வாசனைகள் சூக்ஷ்மமா மறைஞ்சிருக்கு, விச்சின்ன வாசனைகள். இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பிரதிபக்ஷ பாவனை பண்ணணும். நம்ம நல்லவனா இருக்கோம்ல, நல்ல சுவாமி, நீங்க சுவாமி நல்லா ஆளு வேதாந்தம் பேசிக்கிட்டு நல்லா திருப்பொன்றம் போட்டுக்கிட்டு நல்லா குடிமை வச்சு காவி கட்டி நல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. நம்பிடாதீங்க. உதாரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்குள்ளார என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அதனால யாருக்குள்ளாரையும் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. விச்சின்ன வாசனைகளா எது இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு தான் பிரத்யக்ஷம். உங்க மனசை யார் பாப்பா? உங்க மனசு அவங்கவுங்க தான் பார்க்கணும். வெளில தெரியுமா? தெரியவே தெரியாது. அதனால வெளியில இருக்கிறது உதார வாசனை, மனசளவுல இருக்கிறது விச்சின்ன வாசனை. வெளியில இருக்கிற வாசனைக்கு பேரு ஸ்தூல வாசனைன்னு பேரு. இந்த உதார வாசனைக்கு என்ன பேரு? ஸ்தூல வாசனை. ஸ்தூலமா இருக்கிறது, வெளில தெரியும், என்னை பார்த்தாவே தெரியும். நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாத்தீங்கன்னாவே அவர் பாருங்க இவ்வளவு ஸ்தூல வாசனை, அவர் வாசனை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஈஸியா தெரிஞ்சிடும். வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ற காரியத்தை வச்சுக்கிட்டு அவர் டெய்லி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரோ அவரோட சின்ன 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 ஆக்ஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவர் வந்து இந்த வாசனையில உதார வாசனை அவரோடது இது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வந்து அந்த விச்சின்ன வாசனை யாருக்கு தெரியும் அப்படின்னா
ஏகாந்தமா இருக்கிற மனுஷங்களுக்கு யாரும் சுத்தி நம்மளுடைய இதுல இல்லைன்னா ஏகாந்தத்துல நமக்கு உள்ளுக்குள்ளார எதெல்லாம் இருக்கோ அது அப்பதான் எட்டி பார்க்கும் சைத்தான். அந்த சைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எட்டி பார்க்கும். ஏன்னா யாரும் இல்லைல்ல, நம்மளை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு, நம்ம என்ன வாசனை வருதுன்னு தெரியாதுல்ல. அப்ப மனசுல இருந்து அது மெதுவா மெதுவா வெளியில வரும், நமக்கு மட்டும் பர்சனலா தெரியறது. அதுதான் விச்சின்ன வாசனை. அதுல ஏதோ ஒண்ணு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யாராவது பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்ப தெரிஞ்சிடும். பக்கத்துலயே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த விச்சின்ன வாசனை லைட்டா தெரியாது, ஓ இவருக்கு இந்த வாசனைகள்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அப்ப இந்த ரெண்டுத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், சூக்ஷ்ம வாசனைகள்னு பேரு மனசுல இருக்கிற வாசனைகளுக்கு. விச்சின்ன வாசனைகளுக்கு என்ன பேரு, சூக்ஷ்ம வாசனைகள். வெளிப்படுற காரியங்கள்ல வெளிப்படுறது வாசனைகள் என்னது, உதார வாசனைகள், ஸ்தூல வாசனைகள். இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், பிரதிபக்ஷ பாவனா பண்ணி 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 நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி பண்ணி அது மெதுவா மெலீசு பண்ணிக்கணும். தூக்கத்துல இருக்கிற தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், சககாரி சந்நிதி வசாத் காரிய காரித்துவம் இத்தியர்த்தம். சககாரி சாதனம் வெளியில வந்துச்சுனாவே போதும், ஒரு ட்ரிகர் இருந்தாவே போதும், அது காரியமா பரிணமிக்க ஆரம்பிச்சு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதார வாசனை. 4 வாசனை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 5வது சூத்திரம். இது இந்தியன் பிலாசபியில மட்டும் இருக்கிறது. இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்ட் பிலாசபியில இல்லை. பெரிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராய்டோடலையும் இல்லை, கேண்ட்லயும் இல்லை. லைட்டா ஃப்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா டச் பண்றார், ஆனா இதோட விஸ்தாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஆனா இந்தியன் பிலாசபியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த வாசனா தான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம். வாசுதேவஸ்ய வாசனாத் புவனத்ரயம் வாசிதம். வாசுதேவனோட வாசனை எது? வாசனைனா என்ன சொல்லியிருக்கேன், மாயா. வாசனை என்னது, மாயாவதான் வாசனைகளா கிளேஷங்களா பிரிக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன்னா யாரு, பரமாத்மாவுக்கு பேர் வாசுதேவன் பேர். அந்த பரமாத்மாவோட வாசனா எது அப்படின்னா மாயா. அந்த மாயினால புவனத்திரயம் வாசித்தம். புவனத்திரயனா 3 புவனங்களும் 3 லோக்கங்களும் வாசித்தம்ன்றதுக்கு அர்த்தம் மூடப்பட்டிருக்கு, கவர் டு கவர். நம்ம எல்லாம் வாசனை மாயையோட வாசனைக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம். மாயையோட வாசனை வந்து வெளியிலே போகல, எல்லாம் கவர் பண்ணிருக்கும். பஸ் ஆச்சாது ஏதாவது என்னன்னா எல்லாம் கவர் ஆகிருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயைக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, ஒவ்வொன்றா வந்துருங்க. அத அவித்யா ஸ்வரூபமாக ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குமே சுவாமி, அந்த ஸ்வரூபத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா 5வது சூத்திரமா ஆரம்பிக்குது. அனித்ய அசுச்சி துக்கானாத்மசு, அனித்யா சுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிரவித்யா. அனித்யா சுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிரவித்யா. ரொம்ப அற்புதமான லட்சணம். ரெண்டு லட்சணத்தை எடுத்துங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவித்யாக்கு லட்சணம் பஞ்சபாத அவித்யா. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 பதா, சதுர்பதா அவித்யா. அவித்யாக்கு 4 பாதங்கள் இருக்கு, பசுமாட்டுக்கு இருக்கிற மாதிரியே. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து விவேகச்சுடாமணியில சன்னாபிய சன்னா பிபயாத்மிகானு பின்னாப்பிய பின்னா பிபயாத்மிகானோ சங்காப்பிய நங்கா பிபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. விவேகச்சுடாமணி ஸ்லோகமும் இதுவும் ரொம்ப அற்புதமான சூத்திரம் அவித்யா. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அவித்யால என்னப்பா அப்படின்னா அனித்தியத்துல நித்திய புத்தி. இதெல்லாம் இந்த உலகத்துல அனித்தியம், அது உலகமே அனித்தியம் தானே. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகம் நித்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ரியல் எஸ்டேட் போடுவாங்க, லேண்டை வாங்கி போடுவோமா, அந்த லேண்டு சீப்பா வருது, இந்த லேண்டு சீப்பா வருது அப்படின்னு வாங்கினவெல்லாம் போயிட்டான். லேண்ட் இங்கே தான் இருக்கு, அவெல்லாம் போயிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனித்தியத்துல நமக்கு நித்திய புத்தி இருக்குல்ல, இதை நம்ம காப்பாற்றும் அப்படின்னு நமக்கு நம்புறோம். அப்ப அனித்தியம்னு தெரியாமையே அது அவித்தியம். அதுக்கப்புறம் வந்து அசுச்சி. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அசுத்தம், மொபைல் டாய்லெட். இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவித்திரம், நான் வந்து சுத்தமானவன் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா நம்ம தேகத்தை, அதான் அவித்தியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துக்காத்மனசு. என்னது அசுச்சி, துக்காத்மனசு.
அனித்திய அசுச்சி துக்கானாத்மசு. துக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்க அனாத்மசு விட்டனே, ஐயோ நான் தப்பாவே சொல்லியிருக்கேன். அனித்திய அசுச்சி துக்கானாத்மசு, துக்க அனாத்மசு. துக்கமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக புத்தி உண்டாகுது. ஐயோ எங்க போனாலும் பார்த்தா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஷோ நடந்திருக்கு. மெரினா பீச்ல வந்து ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, ஏகப்பட்ட ட்ரெயின் பஸ் எல்லாத்தையும் பிடிச்சி க்ரௌடு. அவ்வளோ ஒரு ட்ரெயின்ல 4000 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், இங்க போய் என்ன பார்க்க போற நீ போய் பார்த்து என்ன பண்ண போற? அந்த சுகம் அடப்பாவி துக்கம்பா, பெரிய துக்கம். அதுல கொஞ்சோண்டு சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகோட்டடா சுகம் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அப்படிதான். தியேட்டர்ல போய் மணிக்கணக்காக நின்று சினிமா பார்த்து அதுக்காக டிராவல் பண்ணி எங்கெங்கயோ போய் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி லேண்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்னி லேண்டு பார்த்து என்ன உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருமா? நயகரா ஃபால்ஸை பிடிச்சா மோட்சம் கிடைச்சிருமா உங்களுக்கு? அது துக்கம். இங்கேருந்து டிராவல் பண்ணி ஐயோ ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி எல்லாம் போய் வந்து அனுப்ப போயிட்டு வர்றது எவ்வளோ அனுப்புமே. அதில் கொஞ்சோண்டு சுகம். அப்போ நம்ம எல்லா விஷயங்களும் நல்ல மசால் தோசை சாப்பிடலாம், எல்லா மசால் தோசை சுகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான பேமெண்ட் என்ன? மசாலாவை தயார் பண்ணணும், உருளைக்கிழங்கு பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இட்லி பொடி வச்சு கொடுத்து சாப்பிட்டு போயிடலாம், இல்லைன்னா ஒரு சர்க்கரை வச்சு சாப்பிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், துக்கமான விஷயத்துல எல்லாத்துலேயும் சுகமா நம்ம பார்க்கணும். இன்னொரு தேகம் வந்து பார்த்தீங்கன்னா சுகம்னு நம்ம பார்க்கறோம், இன்னொரு தேகம் சுகம் இல்லை. என் தேகமே துக்கம். விபேத்யம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சரீரம் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப என் தேகமே துக்கம் அப்படின்னா இன்னொரு தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுகம் கொடுக்கும் எனக்கு? காமவசப்படுறோடு வச்சுங்களா, ஆஹா எனக்கு இது கிடைக்கும், இந்த சரீரம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் அது? அப்ப என்னன்னா அவித்யா. அப்ப வந்து இந்த அனாத்மசு, அனாத்ம விஷயத்துல இந்த தேகம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், பிராணன் இதெல்லாம் அனாத்மா. வெளியில இருக்கிற வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் அனாத்மா. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் 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 நம்ம நினைக்கிறோமே, நான் என்னுடையது, நான் என்னுடையது, அகங்காரம், மமக்காரம், இதுதான் அவித்யா அப்படின்னு அவித்யாக்கு லட்சணம் சொல்லியாச்சு. பாஷத்துக்கு வந்து டீக்காக்கு வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா தான் எழுதுறார். அதஸ்மின் தத் புத்திஹி வந்துருங்க, அதை ஹைலைட் படிங்க. அதஸ்மின் தத் புத்திஹி அவித்யா. இதுதான் உபாசனைக்கு லட்சணம், இதேதான். அதஸ்மின் தத் புத்திஹி உபாசனம். உபாசனம் நாம அதஸ்மின் தத் புத்திஹி. ஒண்ணுத்துக்கு மேல அதஸ்மின் அப்படின்னா அது இல்லாததில் அதனை பார்த்தல். எது இல்ல? வெள்ளி இல்ல, சிப்பியில வெள்ளி இல்ல. ஆனா சிப்பியில இல்லாத வெள்ளிய நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்க. அதஸ்மின். சிப்பியில வெள்ளி இருக்குமா? சிப்பியில வெள்ளி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப சிப்பியில வெள்ளி இல்ல. அதஸ்மின், அதஸ்மின்னா வெள்ளி இல்லாத அந்த இடத்துல சிப்பியில. அதஸ்மின் தத்புத்தி, தத்புத்தினா அதை பார்த்தல். அந்த வெள்ளிய நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேருதான் ஒண்ணுக்கு மேல ஒன்ன பார்த்தா. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? விபரியா. முன்னாடி பார்த்தோமா? விபரியனா என்ன பார்த்தோம்? மித்யா ஞானம். அதுக்கு கூடவே இன்னொரு ஒரு சப்தம் பார்த்தோம் தெரியுங்களா? மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். நீங்க சும்மா இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் அப்படியே சும்மா ஒரு ஆறாயிரம் மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா 55 சூத்திரம் இருக்கா, அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு சொன்னா ஞாபகத்துக்கும். மித்யா ஞானம் விபரியம்னா விபரியேக மித்யா ஞானம். அதத்ரூப பிரதிஷ்டம் இருக்குல்ல, அதத்ரூபம்னா என்னன்னு கேட்டா ஒண்ணுக்கு மேல ஒன்ன பாக்குறது. அதேதான் இங்க அதத்ரூப பிரதிஷ்டத்துக்கு வேற சப்தம் தான் அதஸ்மின் தத்புத்தி. அது இல்லாததில் அதனை பார்த்தல். இப்ப இந்த தேகம் நானா? தேகம் நான் இல்ல. ஆனா தேகம் நான் அல்ல. ஆனா நான் இல்லாத இந்த தேகத்தை நானா பார்த்தேன் அப்படின்னா அதான் அவித்யா. சிம்பிள். அவித்யான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவதான் அவித்யா. இந்த அவித்யாக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? மித்யா ஞானம் பேரு. அவித்யாக்கு இன்னொரு பேரு விபரியகான பேரு, பொய்யறிவு. அதான் வித்யா. வித்யானா ஞானம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? அவித்யா, அஜ்ஞானம். அதனால்தான் ஆச்சாரிய சொல்ற அதஸ்மின் தத்புத்தி விபரிய இது யுக்தம் பவதி, இத்யுக்தம் பவதி.
இந்த அதஸ்மின் தத்புத்தி தான் லட்சணம். அதுக்கு விபரீயம்னு ஒரு பேரும் என்று சொல்லப்படுகிறது. தத்யதா, அது எப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தப்பா பாக்குறது எப்படி அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, தத்யதா அனித்யே, அனித்தியமானதுல. எது அனித்தியம்? சொர்க்காதவ், சொர்க்கம் முதலிய பரலோகங்கள்லாம் இருக்குல்ல, சொர்க்காதவ்னா எல்லாத்தையும் எடுத்துங்க. சொர்க்கம் முதலிய எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா நித்தியத்துவ அபிமானக. எல்லாத்துக்கும் கர்மகாண்டிகளுக்கும் ஆதி காலத்துல இருந்தே வைதிகர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டார். சங்கரரே வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் இருக்காங்க இப்போ. அப்ப சொர்க்கத்தை பாத்தீங்கன்னா ஜன்னத்தை பாத்தீங்கன்னா எட்டர்னல் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நான் பரலோகத்தை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், சொர்க்கத்தை அடையணும்னு. எல்லாத்துக்கும் அல்டிமேட் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னது? சொர்க்கம். சொர்க்கத்தை என்ன நினைக்கிறான்? நித்தியம்னு நினைக்கிறான். அதனால பாத்தீங்கன்னா சொர்க்காதவ் நித்தியத்துவ அபிமானக, சொர்க்கம் முதலியவற்றில் நித்தியமானது அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்குல்ல, அதுதான் அஜ்ஞானம். முதல் விபரியம் அர்த்தம். சொர்க்கம் எல்லாம் அனித்தியம். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா திரும்ப வந்துடுவோம். அந்த லோகமும் பிரளய காலத்துல என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா அது மாதிரி அனித்தியமான பரலோக விஷயங்கள் எந்த லோக விஷயத்திலேயோ நித்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அது அவித்யா. அதுக்கப்புறம் அசுச்சவ். அசுச்சவ்னா என்ன சுவாமி? அசுத்தமானது. அந்த அசுத்தமானதுல எது? இந்த சரீரம் தான். முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க சௌச்சம் பண்றதுக்கெல்லாம் என்ன காரணம்? உலகத்துல இருக்கவங்க சௌச்சம் பண்ணிட்டோம். சௌச்சம் திரும்ப 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 சௌச்சம் பண்றேன் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சனிய நாடிக்கிட்டே இருக்கு. இந்த சனிய என்ன சோப்பு போட்டாலும் நான் போட்ட சோப்புக்கு பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து இந்த 50 வயசு வரைக்கும் போட்ட சோப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியா வைக்கலாம். அவ்வளவு சோப்பு போட்டிருக்கேன். இந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி பாத்தீங்கன்னா லிட்டர் கணக்குல எண்ணெய் ஒரு ஃபேக்டரியா வைக்கிற அளவுக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கோம், சந்தனம் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் யூஸ் பண்ணி நாட்டம் போச்சா? என்னைக்காவது ஸ்மெல் போச்சா? போகவே மாட்டேங்குது. ஆனா பாவமே, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. அப்ப அது மாதிரி சரீரத்துல என்னெல்லாம் இருக்கு? மாம்சம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, நல்லா கொடுக்கணும்னு நல்லா புசு புசுன்னு இருக்கு அப்படின்னா அதை அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு பாருங்க பார்க்கலாம். ஐயோ சாமி, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட்லாம் தேவையில்லை, எலி பாத்தீங்கன்னா செத்து போய் கிடந்துச்சுனாவே, இல்ல ஆடோ மாடோ பக்கத்துல செத்து போய் கிடந்தாவே எப்படி இருக்கு? நம்ம கையே ஏதோ கட் பண்ணிக்கிட்டோம், காய்கறி நடக்கும்போது கட் பண்ணிட்டோம், பார்த்தா அதை நம்மளாலேயே பார்க்க முடியும். அப்ப அந்த ஸ்கின் போட்டு பாத்தீங்கன்னா சருமம் போட்டு அதுக்கு மேல தொக்கு போட்டு 2 லேயர் போட்டு வச்சிருக்கு. மாம்சத்துக்கு மேல 2 லேயர் போட்டு நல்லா டைட்டா இழுத்து கட்டி வச்சோம். ஆஹா சூப்பரா இருக்கே அப்படின்றோம். மாம்சம் தான். ஆட்டு மாட்டுக்கு என்ன இருக்கு மாம்சமோ அதே மாம்சம் தான் நமக்கு மேலேயே இருக்கு, மாம்ச. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்திருக்கு, மாம்ச அஸ்திருக்கு. அஸ்திருக்குன்றது பாத்தீங்கன்னா என்னது? ரத்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூய. அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது இதாச்சு அப்படின்னா ஸ்டீல் ஆகுமா? பஸ் ஆகும். பஸ்ஸுக்கு பூய. அப்புறம் விட்டு, விஷன்றது விட்டு. விட்டுனா என்ன அர்த்தம்? மலம். இப்ப என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன். ஐய, இந்த ஸ்கின்னு மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா காலி. நம்ம பார்த்தா உள்ள நம்ம அபிமானமே வைக்க முடியாது, நல்லா சுகமா இருக்கும். இந்த ஸ்கின்னும் தொக்கும் சருமமும் நம்மளை மூடி வச்சு பவித்திரமா காட்டிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள மாம்சம் இருக்கு, அதுக்கப்புறம் ரத்தம் இருக்கு, அதுக்கப்புறம் பஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மலம் இருக்கு, அதுக்கப்புறம் மூத்திர. விஷன்றது விட்டு. விட்டுனா பாத்தீங்கன்னா மலம். அதுக்கப்புறம் மூத்திர. ஆதி. ஆதினா என்ன பண்ணுங்க? ஸ்வெட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துங்க. உள்ள இருக்கிறதுல ரொம்ப பவித்திரமாவா இருக்கும், எல்லாம் மோசம்தான். ஆதி ஆதிஷாலினி. இந்த மாதிரி தன்மையை உடைய காயே, இந்த காயத்துல இந்த தேகத்துல சுச்சித்வ பிரத்யேக. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம பவித்திரமாகும். குளிச்சோட என்ன தோணாத, நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், நீ குளிக்கல, நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். குளிச்சாலும் குளிக்கலனாலும் இந்த சரீரம் மொபைல் டாய்லெட் தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. செத்து போனோன்னு பாத்தீங்க அப்படின்னா தொட்டா தீட்டு. நான் இருக்கிறதுனால இந்த சரீரம் அப்படி இருக்கு. அப்ப அந்த பாடிக்கு இந்த பாடிக்கு எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. நம்ம சரீரத்தை நம்ம தொட்டாவே தீட்டு தான். குளிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா நான் சரீரம்னு சொன்னீங்கன்னாவே தீட்டு வந்துடும்.
எப்பெல்லாம் சரீரத்தை நான் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் பெரிய தீட்டு. சரீரம் நான் நினைச்சா டெட் பாடி தானேங்க இது. டெட் பாடியை நான் தொடும் போதெல்லாம் தீட்டு வந்துடுது. ஆனா அந்த காயத்துல சுச்சித்துவ பிரத்யேக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமானது சுத்தமானதுன்னு ஒரு எண்ணம் வருது இல்ல, அதான் அவித்யா. அதுக்கப்புறம் துக்கே, துக்கமானதுல எது துக்கம்? ஸ்ரக்கு சந்தன வனிதாதௌ சுகாத்வ ஆரோபக, சுகத்வ ஆரோபா. ஸ்ரக்குன்றதுக்கு அர்த்தம் மாலை, சந்தன சந்தனம் பூசி, அப்புறம் வனிதாதோ நல்ல கன்னிகைகள் இடத்துல ஸ்திரீகள் இடத்துல, சுகத்வ ஆரோபக ஆஹா இந்த கன்னிகை எனக்கு கிடைச்சா வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ கிடைச்சா எனக்கு லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும், சந்தோஷமாயிடும், பரமானந்தம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோமே, இதுக்கு பேரு அவித்யா. இதை வந்து தனித்தனியாவும் எடுத்துக்கலாம். ஸ்ரக்குன்ற மாலை, சந்தனம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வனிதா ஸ்திரீ, இந்த மூணுத்தையும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நல்ல மாலை போட்டு பூ மாலை, நல்ல மல்லிப்பூ மாலை போட்டாலும் சூப்பரா இருக்குல்ல. ஒரு நல்ல மல்லிப்பூ வந்து பாத்தீங்கன்னா தலையில வச்சோன்னு அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டு நல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டி நல்ல மேக்கப்லாம் டிங்கரிங் பட்டி பாலிஷ்லாம் போட்டு நல்ல ஃபேஷியல்லாம் பண்ணி நல்ல பெர்ஃப்யூம்லாம் போட்டு அந்த ஸ்மெல்லாம் பாடி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு நல்ல ஸ்மெல்லாம் ஸ்ப்ரேலாம் பண்ணி அப்படி ஒரு வனிதை வந்தா அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், ஓஹோ சூப்பர், நல்லா இருக்கு, கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த கன்னிகை கிடைச்சிட்டா போதுமே, என்னோட ஜீவனம் உத்தாரணம் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதான் அவித்யா. சுகத்வ ஆரோப்பம், சுகமா இருக்குன்னு நம்ம ஆரோப்பம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது அவித்யா. அதுக்கப்புறம் அனாத்மனி தேகாதவ், அனாத்மனி தேகாதவ், இந்த ஆத்மா வந்து என்னது, ஆத்மா இல்ல இந்த தேகம், தேகம் இந்திரியங்கள் மனசு புத்தி சித்தம் பிராணன் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா. தேகாதவ்னா தேகம் முதல் கொண்டு பிராணன் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலயும் ஆத்ம ஆத்ம புத்தி. இது ஆத்மா. ஆத்மா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறோமா, நான் இந்த தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம், நான் பிராணன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, இதுதான் அவித்யா. அவித்யா சதுஷ்பதா இத்தியர்த்தம். அப்ப அவித்யா வந்து பாத்தீங்கன்னா 4 பாதங்களை வச்சுக்கிட்டு ஒரு மாடு எப்படி நிக்குமோ அதே மாதிரி 4 பாதங்களோட அவித்யா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. என்னது முதல்ல என்னது, அனித்தியத்துல நித்திய புத்தி ஒரு பாதம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தத்துல அசுச்சியில சுத்த புத்தி 2வது பாதம். அப்புறம் துக்கத்துல சுக புத்தி 3வது பாதம். 4வது பாதம் அனாத்மால ஆத்ம புத்தி. 4 பாதத்துல அவித்யான்ற பசு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு முடிச்சாச்சு. மீதியை நம்ம நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போக மாட்டேங்குது இல்ல, என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் இன்னும் கிளேஷ தனுக்கரணம் ஆகணும். தனுக்கரணம் பண்ணணும். தனுக்கரணம் பண்ணிட்டோம் அப்படின்னா மெதுவா 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 போதும், வெளியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அனுபூதி ஆகும்போது மொத்தமும் போதும். அதனால அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்.